Hi to all. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பைத்தான் கான்செப்டில் வேரியபிள் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சாப்டர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோ வந்து போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுவும் போய் பார்த்துக்குங்க. இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து டோக்கன்ஸ். வாட் இஸ் டோக்கன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்கே ரீகால் மாத்திரம் பண்ணிடலாம். ஒரு ப்ரோக்ராமிங் பார்ட்டில் என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணுறாரோ அதுதான் வந்து டோக்கன்ஸ். அப்போ யூசர் வந்து ப்ரோக்ராம் பார்ட்டில் என்னென்னலாம் எழுதுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவார், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார், ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவார், டெலிமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவார், தட் மீன்ஸ் டீலிமிட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு லிட்ரல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுவார் யூசர். அப்போ இதை என்ன சொல்கிறோம், நாம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டோக்கன்ஸ் ஆகட்டும், ஐடென்டிஃபையர்ஸ் ஆகட்டும் அல்லது கீவேர்ட்ஸ் ஆகட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு இன்னொரு பேர் வேரியபிள். இந்த வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ப்ரோக்ராமிங் பார்ட்டில் வந்து கொடுக்கக்கூடிய டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் வந்து இங்கே ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இந்த வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் யூசர் வந்து ப்ரோக்ராமிங் பார்ட்டில் டேட்டாஸ் வந்து இன்புட் கொடுக்க முடியும், நெக்ஸ்ட்டு அவுட்புட்டும் கெட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐடென்டிஃபையர்ஸ் எல்லாமே எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அது பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள். வேரியபிள்ஸ் எப்போவுமே ஆல்பபெட்டில் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது வேரியபிள் நேமு ஃபஸ்ட்டு லெட்டர் எப்படி இருக்கணும், ஆல்பபெட்டிக் ஆர்டரில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்பர்ஸ்லேயோ அல்லது ஸ்பெஷல் கேரக்டர்லேயோ வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த வேரியபிள்ஸ்குள்ளே நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா A to Z ரேஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் 0 to 9 ரேஞ்சிலையும் டேட்டாஸ் வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது A to Z அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் கான்செப்ட்லேயும் என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் இன்ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், ஆர் 0 to 9 ரேஞ்சிலையும் நம்பர்ஸ் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் எப்படி கொடுக்குறோமோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு ஸ்மால் லெட்டரில் கெட் பண்ணோம்னு என்ன ஆகாது, அவுட்புட் வந்து ப்ராப்பராக வராது. அதனால் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் வேரியபிள்ஸ் எப்படி இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவில் இருக்கணும். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணுற போது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பைத்தான் கீவேர்டுமே வேரியபிள் நேமுக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பைத்தானுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருமே வந்து இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, A to Z ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாஸ் வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அது ஒன்றா எப்படி இருக்கும், அப்பர் கேஸில் இருக்கும் ஆர் லோயர் கேஸில் இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் எப்பவுமே கேரக்டரில் தான் இருக்கணும், ஆர் அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 0 to 9 ரேஞ்சில் டேட்டாஸ் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறனாட்டிக்கு எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோமோ அதே நேமில் அதே மெத்தடில் கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டினா ரிட்டர்ன் பண்ணாது. பைத்தான் கீவேர்ட்ஸ் எல்லாமே வேரியபிள் நேமாக வந்து அசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் பைத்தானுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேலிட் அண்டு இன்வேலிட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கங்க. நானும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேலிட் ஐடென்டிஃபையர் அண்ட் இன்வேலிட் ஐடென்டிஃபையர் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே, இது எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐடென்டிஃபையருக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கேன், 1 ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் 1 REG_NO. இது வந்து என்னது, இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன், இந்த வேரியபிள் நேமுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன வந்துருச்சு, நம்பர் வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சு, இன்வேலிடு ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் REG, நெக்ஸ்ட்டு
சப்ராக்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு NOன்னு எழுதியிருக்கேன். அப்போ இது வந்து என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னா வேரியபிள்ஸ் வந்து செப்பரேட் பண்ணுற போது என்ன கொடுக்கணும், அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் கொடுக்கணும். இங்கே நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டரும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே என்ன சிம்பிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், மைனஸ் ஆப்ரேட்டர். அப்போ இது வந்து என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் RAG_NO, இது வந்து என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே என்ன பண்ணிட்டேன், ஸ்பேஸ் விட்டதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அப்போ இது வந்து என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் RAG_NO, இதுவும் என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னா இந்த ஐடென்டிஃபையருக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆகிக்குது, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு RAG_NO$, இது வந்து என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் $sign வந்து யூஸ் பண்ணிட்டேன், எந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணிட்டேன், டாலர் யூஸ் பண்ணாட்டிக்கு இதுவும் என்ன ஆயிடுச்சு, இன்வேலிட் ஐடென்டிஃபையர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபார் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் அப்படிங்கிறது வந்து என்னது கீவேர்டு, பைத்தானுடைய கீவேர்டு. அப்போ கீவேர்டு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், ஐடென்டிஃபையர் நேமாக செட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோமா. ஸோ அதனால் இது என்ன ஆயிடுச்சு இன்வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு இன்ட் ஏ. பைத்தான் பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணணுங்கிறது இல்லை. பட் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணிவிட்டு இங்கே இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். இந்த இன்ட் நான் பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அதனால் இப்போவே நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே நீங்கள் போட்டுட்டேன். அப்போ இன்ட் ஏ இது வந்து என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வந்து என்னது யூசர் டிஃபைனடு வேரியபிள் நேம். அப்போ இது என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா டேட்டாஸ் வந்து இன்புட் கொடுக்குற போது நம்பரெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த நம்பர் என்ன பண்ணக்கூடாது, செப்பரேட் பண்ணக்கூடாது அல்லது ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். A = 50,000. அப்போ இந்த 50,000 யூசர் என்ன பண்ணிட்டாரு, செப்பரேட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டார், அதாவது கம்மா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேட்டா வந்து இன்புட் கொடுத்துட்டார். அதனால் இது வந்து என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். நெக்ஸ்ட்டு A = 1 lakh, இதுவும் என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். ஏன் அப்படின்னா இந்த 1 lakh நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் விட்டு செப்பரேட் பண்ணிட்டோம். ஸோ செப்பரேட் பண்ணாட்டிக்கு இதுவும் என்னது இன்வேலிட் ஐடென்டிஃபையர். அப்புறம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டைரெக்டாக வேல்யூ பாஸ் பண்ணால் போதும். எப்படி ஏங்கிற வேரியபிளுக்கு இந்த 1 lakh வந்து பாஸ் பண்ணிட்டேன். அப்போ அதனால் என்னது வேலிட் ஐடென்டிஃபையர். அப்போது ஒரு யூசர் வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ணுற போது என்னென்னலாம் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா வேரியபிள் நேம் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு வந்து லெட்டராக தான் இருக்கணும், அதாவது கேரக்டராக தான் இருக்கணும். அப்படி இல்லாட்டா அண்டர்ஸ்கோரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி இருக்கக்கூடாது, எந்த ஸ்பேஸும் வந்து இருக்கக்கூடாது வேரியபிளுக்கு இடையில. அண்டர்ஸ்கோர் தவிர்த்து வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டரும் இடையில வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பைத்தானுடைய கீவேர்டும் வேரியபிள் நேமுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக என்ன பார்த்தோம், நம்பர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் பார்ட்டில் இதில் நம்ம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா ராங் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பைத்தான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். கீவேர்ட்ஸ்னால் ஸ்பெஷல் மீனிங் டு த பைத்தான் இன்டர்பிரட்டர், அதை என்ன சொல்கிறோம் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் C++ல பார்த்துருப்பீங்க. Keywords is a reserved words or special meaning to the language compiler அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதே டெஃபினேஷன் தான் இங்கே. கம்பைலருக்கு பதில் என்ன யூஸ் பண்ணிட்டாங்க, இன்டர்பிரட்டர். அப்போது C++ல கம்பைலர்னு சொல்கிறத வந்து இங்கே என்னவா சொல்கிறாங்க, இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போ keywords are special words used by Python interpreter. அவ்வளோதான். ஓகேவா. சரிங்க, இந்த ஸ்பெஷல் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில கீவேர்ட்ஸில் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த கீவேர்ட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் வந்து புரிஞ்சிக்குவார், அதாவது பைத்தான் இன்டர்பிரட்டர் வந்து புரிஞ்சிக்குவார். நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இதுக்கான கோடிங் நான் மென்ஷன் பண்ணிட்டு எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போது இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், பைத்தானுக்கு வந்து புரிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம குழந்தையாக்கிற போது அம்மா அப்பா அண்ணா அப்படின்னால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சொல்லி நம்மளை வளர்த்திருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு
அப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரோல் ஞாபகத்துக்கு வந்துடும். அம்மா அப்படின்னா அவங்களுடைய ரோல் ஞாபகத்துக்கு வந்துடும். அண்ணன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரோல் என்னவோ அது ஞாபகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தான் எப்படி நம்மளுக்கு அண்ணா, அப்பா, அம்மா அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறோமோ, அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி தான் கம்பைலருக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அவர் வந்து புரிஞ்சுக்குவார். இதைத்தான் கீவேர்டுன்னு சொல்கிறோம். இந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, ஆர்டினரி வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது ஐடென்டிஃபையர் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பேரெல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம். இப்போ புரியுதா ஏன் வைக்கக்கூடாதுன்னு? இப்படி வச்சா என்ன ஆயிரும், அந்த நார்மல் ஐடென்டிஃபையர் வந்து இந்த கீவேர்ட்ஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வந்து ஒத்து வராது. ஏன் அப்படின்னா இந்த கீவேர்டு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பைத்தான் இன்டர்பிரட்டருக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் இதை டைப் பண்ணால் இதனுடைய ஃபங்க்ஷன் உன்னோடது, இதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற போது நம்ம ஆர்டினரி வேரியபிள் டிக்ளரேஷனில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண என்ன ஆயிரும், நம்மளுக்கு எரர் காமிக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கம்ப்யூட்டரில் ஒரு கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான் வந்து என்னது, ஆப்ரேட்டர்ஸ். இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸோடு இருக்கும். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இங்கே சில ஆப்ரேட்டர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல் அண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த 4 ஆப்ரேட்டரை பற்றி நாம் இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஆப்ரண்ட்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் இல்லையா, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டரில் என்னென்ன சைன் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இதெல்லாம் வந்து என்னது, ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஆப்ரண்ட்ஸ் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் நடக்கிறதுக்கு டேட்டாஸ் வேணும் இல்லையா, அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம், வேரியபிள்ஸ் அப்படின்னு சொன்னோமா. அப்போ அந்த வேரியபிள்ஸ் தான் வந்து என்னது, ஆப்ரண்ட்ஸ். அப்போ ஒரு கோடிங் பார்ட்டில் வேரியபிள்ஸ் எல்லாம் என்னது, ஆப்ரண்ட்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே என்னது, ஆப்ரேட்டர்ஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் பேர் என்னது, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக் கேல்குலேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் தான் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னங்க, பேசிக் கேல்குலேஷன் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், ப்ளஸ்ஸு, மைனஸு, ஸ்டாரு, ஸ்லாஷு, மாடுலஸு இதெல்லாமே என்னது, பேசிக் கேல்குலேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ். அப்போ இதைத்தான் என்ன சொல்கிறோம், அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுற மாதிரி இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்போனண்ட், ஃப்ளோர் டிவிஷன். அப்போ இது எல்லாமே என்னது, அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். a = 100, b = 10 அப்படின்னு 2 வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டருக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ நான் இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டேன், உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், பிரிண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுமா, இந்த டேட்டா ரிட்டர்ன் ஸ்க்ரீனில் வந்து பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணிவிட்டு பிரிண்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன சொல்லிட்டு காமிக்கணும், த அடிஷன் வேல்யூ ஈஸ் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு அடிஷன் பண்ணி அதனுடைய டேட்டாஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டேன், ப்ளஸ் ஆப்ரேட்டர். இதுவே சப்ராக்ஷனுக்கு என்னது, மைனஸ் ஆப்ரேட்டர். மல்டிப்ளிகேஷனுக்கு என்னது, ஸ்டார். டிவிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டிவிசிபிள், அதாவது ஸ்லாஷ். நெக்ஸ்ட்டு மாடுலஸ்க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், பெர்சன்டேஜ் சைன் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போனண்ட்டுக்கு என்னது, டபுள் ஸ்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளோர் டிவிஷனுக்கு வந்து என்னது, டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கான்செப்ட் மாத்திரம் பார்த்துக்கலாம். ப்ளஸ்னா என்னது, 2 வேல்யூ வந்து ப்ளஸ், சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன் பண்ணி கொடுக்கும். மல்டிப்ளைனா 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணும். டிவிசபிள்னா நம்ம டிவிசபிள் பண்ணி காமிக்கும். மாடுலஸ் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு ஈஸியாக புரியும், இதை பார்த்துக்கலாம். இந்த டிவிசபிள் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிசபிள் பண்ணுற போது கோஷியன்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும்.
ஓகேவா? அதுவே நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ எடுக்கணும்னா இந்த மாடுலோ அதாவது பெர்சன்டேஜ் சைன் வந்து போடணும். ஒரு டிவிசபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணுற போது கோஷியன்ட் வேல்யூக்கு வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா கோஷியன்ட் வேல்யூ கிடச்சிரு. இதுவே எனக்கு ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், மாடுலஸ் சைன் அதாவது பெர்சன்டேஜ் சைன் வந்து யூஸ் பண்ணணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டபுள் ஸ்டார் எதுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பவர் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் a to the power 5 அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் a to the power 2. அப்போ இந்த ஏல என்ன வேல்யூ இருக்குதோ அதை என்ன பண்ணிடும் a to the power 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த 4 டிவிஷன்னா என்னங்க, எஸ் நம்ம டிவிசிபிள் பண்ணுற போது கோஷியன்ட் வேல்யூ எடுத்துட்டோம் அல்லது ரிமைண்டர் வேல்யூ வந்து எடுத்துட்டோம். எனக்கு கோஷியன்ட் வேல்யூ மாத்திரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் இந்த ஃப்ளோர் டிவிஷன் கிளாஸ் அது கான்செப்ட் டபுள் ஸ்லாஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், கோஷியன்ட் வேல்யூ மாத்திரம் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கான அவுட்புட் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஏக்கான வேல்யூ அண்ட் பிக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருந்தோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கு வந்து 100, பிக்கு வந்து 10ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. பாருங்கள், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்குது, சப்ட்ராக்ஷன் பண்ணிக்குது, மல்டிப்ளை பண்ணியிருக்குது, டிவிசபிள் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ரிமைண்டர் வேல்யூ கொடுத்துருக்குது, எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூ 10 to the power 2 இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு 4 டிவிஷன் 10ன்னு சொல்லி கொடுத்துக்குது. உங்களுக்கு டவுட் வரலாம், அதுதாங்க சார் நீங்கள் டிவிசபிள் பண்ணுற போதே கோஷியன்ட் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணுது, அப்புறம் எதுக்கு வந்து 4 டிவிஷன் கொடுத்துருக்கீங்க, ரெண்டும் ஒன்று தானே, எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கான டிஃப்ரெண்ட்டு சொல்லி நீங்கள் டிவிசபிள் பண்ணுறது பாயிண்ட் வேல்யூவில் வந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஆனால் ஃப்ளோர் டிவிஷனில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு எண் அதாவது எக்ஸாக்ட் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கு. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ வேல்யூ வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 101 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரி 102ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், டிவிசபிள் பண்ணுற போது கோஷியன்ட் வேல்யூ என்ன இருக்குது 10.2ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? இதுவே பாருங்கள் ஃப்ளோர் டிவிஷன் என்ன ஆகிக்குது, அந்த எக்ஸாக்ட் வேல்யூ 10 மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணிக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். டிவிசபிள் பண்ணோம்னா பாயிண்ட் வேல்யூவோடு வரும், இதே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணால் எக்ஸாக்ட் வேல்யூ மட்டும்தான் வரும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணும். அந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரூனா ட்ரூன்னு சொல்லும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? எப்படிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ அதாவது லெஃப்ட் சைடு ஒரு வேல்யூ, ரைட் சைடு ஒரு வேல்யூ, இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். சார்ட் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ரேட்டர் சைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். சார் எதுக்கு சார் இங்கே ரெண்டு ஈக்குவல் டு போட்டிருக்கீங்க, ஒரு ஈக்குவல் டு தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு ஈக்குவல் டு போட்டால் அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவலாக ரெண்டு வந்து சமமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஈக்குவல் ஆப்ரேட்டர் தான் போடணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஈக்குவல் டு போட்டோம்னா அது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுவே வந்து ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஈக்குவல் டு சைன் வந்து போடணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு ஆப்ரேட்டருக்கு என்னது, டபுள் ஈக்குவல் டு சைனு, கிரேட்டர் தென்னுக்கு கிரேட்டர் தென் சைனு, லெஸ் தென்னுக்கு லெஸ் தென் சைனு. அப்புறம் ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தென்னா இல்லை ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுற போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் போடணும், அல்லது லெஸ் தென்னா அல்லது ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுற போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்து யூஸ் பண்ணணும். இல்லை நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் அண்ட் ஈக்குவல் டு போட்டால் அதுக்கு பேர் என்னது, நாட் ஈக்குவல் டு. இங்கே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்ன ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிருக்காங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஒரு கோடிங் பார்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதையெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், ப்ராப்பராக இதெல்லாம் வந்து வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஓகே, பைத்தானுடைய கோடிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இன்ட்ராக்டிவ் மோட்லேயே வந்து இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணி பார்க்கலாமா. a ஈக்குவல் டு 10, நெக்ஸ்ட்டு b ஈக்குவல் டு 5. என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம், a லெஸ் தென் b, ஃபால்ஸ், அதாவது பியை விட a வந்து சிறுசா கிடையாது, அப்போ அது என்னது ஃபால்ஸ் தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு a கிரேட்டர் தென் b, பியை விட a பெருசு, ட்ரூவா வந்துருச்சா. நெக்ஸ்ட் a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b, ஃபால்ஸ். ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பியை விட ஏ சிறுசு கிடையாது அல்லது ஈக்குவலும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தலாம், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ட்ரூ. ஆமாம், ஏ வந்து பெரிய வேல்யூ எதை விட, பியை விட. ஓகேவா. ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதாவது ஏவும் பியும் வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்னு அது என்ன சொல்லணும், ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். வந்துருச்சா. இதான் வந்து என்னது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன டெஃபினேஷன் பார்த்தோம், கம்பேர் டூ வேல்யூஸ். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு வேல்யூ கம்பேர் பண்ணி அது என்ன பண்ணுது, ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ரேட்டர் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதுவே ப்ரீவியஸ் என்ன பார்த்தோம், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தோம். அங்கே என்ன செக் பண்ணுச்சு, ரெண்டு வேல்யூ வந்து செக் பண்ணுச்சு. அந்த ரெண்டு வேல்யூ செக் பண்ணி ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிச்சு, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணுது, ரெண்டு கண்டிஷனையே செக் பண்ணுது. இந்த ரெண்டு கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு ட்ரூனா ட்ரூன்னு சொல்லுது, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் என்னென்ன சைன் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துலாம். என்னென்ன சைன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அண்டு, ஆறு, நாட்டு. அதாவது அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர், இந்த மூணு சைன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த அண்ட் ஆப்ரேட்டரை பார்த்துலாம். அண்ட் ஆப்ரேட்டரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு, ஏ கிரேட்டர் தென் பி அண்டு ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா, அந்த ரெண்டு கண்டிஷன் வந்து செக் பண்ணுது. இந்த ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுற போது ஃபஸ்ட்டு எடுத்தது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கண்டிஷனே செக் பண்ணும். ஓகேவா. இன்கேஸ் எடுத்ததுமே கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸுக்கு, அதாவது ஏ ஈக்குவல் டு பிக்கு போகவே போகாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். எனி ஒன் ஃபால்ஸ்னால் அது வந்து என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ அண்ட் ஆப்ரேட்டரில் லெஃப்ட் சைடும் ட்ரூவாக இருக்கணும், ரைட் சைட் பார்ட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் எனி ஒன் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. இதுவே ஆர் ஆப்ரேட்டரில் வந்து ரெண்டு கண்டிஷன் இதே மாதிரி செக் பண்ணுது. எனி ஒன் ட்ரூ அப்படின்னா என்ன ஆயிரும், நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். அதாவது கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் மட்டும் ட்ரூவாக இருந்தால் போடுது. ஓகேவா. என்ன சொல்லி நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாட். நாட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற போது ஆப்போசிட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. அப்போ மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், எனி ஒன் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடும். ஆரில் எனி ஒன் ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், ரெண்டுமே ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நாட்டில் ட்ரூனா ஃபால்ஸ்னு சொல்லும், ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் கோடிங் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 100 அண்டு பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பார்த்தோம், அண்ட் ஆப்ரேட்டரா. ஸோ ஏ கிரேட்டர் தென் பி ஸ்பேஸ் விட்டுக்குங்க, அண்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு ஏ டபுள் ஈக்குவல் டு பி என்ன வருது, ஃபால்ஸ். ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கண்டிஷன் என்னது, ஏ கிரேட்டர் தென் பி. அங்கே என்ன ஆயிடுச்சு, ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா பியை விட ஏ பெருசு. அப்போ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அடுத்ததுக்கு போகுது. அடுத்ததுக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்போது ஏ ஈக்குவல் டு பி. அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இன்கேஸ் எடுத்ததுமே இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த செகண்ட் பார்ட்டுக்கு போகவே போகாது. ஓகேவா. ஸோ எப்போ ஃபால்ஸ்னு வருதோ இன்னும் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், அது எக்ஸிட் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டர் பார்க்கலாம். ஏ கிரேட்டர் தென் பி ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஆருக்கு என்னது, ஓஆர்னு டைப் பண்ணிக்கங்க, ஒரு ஸ்பேஸ் விட்டுக்குங்க. எகெயின் ஏ ஈக்குவல் டு பி என்னென்னு சொல்லு, ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். வந்துருச்சா. பியை விட இந்த ஏ வந்து பெருசு, ட்ரூ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டர் வந்து என்னது, ஆர். ஏ ஈக்குவல் டு பி இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஆர் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லியிருக்கேன், எனி ஒன் ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னோம். ஓகேவா.
இன்கேஸ் இதுவும் வந்து ஃபால்ஸ், லெஃப்ட் சைடும் ஃபால்ஸ்னு எனக்கு என்னென்னு சொல்லியிருக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பார்த்தோம், நாட் ஆப்ரேட்டர். அதுக்கு என்ன பண்ணணும்னா நாட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பேஸு, ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது பியோட ஏ வந்து பெருசு அப்படிங்க, அப்போ ஃபால்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கான்செப்ட் என்னது, நாட் அப்படின்னு அர்த்தம், அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். எப்படி, பியை விட ஏ பெருசு இல்லை, அப்படியா, பியை விட ஏ வந்து பெருசு, அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு, ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுவே நான் சைன் மாற்றி கொடுக்குறேன், நாட் ஸ்பேஸ் விட்டு ஏ லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன வரும், ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? அப்போது நாட் ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்னது, ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னால் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்டில் என்ன புரிஞ்சிட்டோம், அண்ட் ஆப்ரேட்டர்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், எனியன் ஃபால்ஸ்னால் அது என்ன ஆயிரும், ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். எப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வருதோ அப்போ என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆயிரும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர் ஆப்ரேட்டரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலுமே ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். எப்போ ஃபால்ஸ் ஆகுது, ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸுங்கிற போது அது ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு சொல்லும், ஃபால்ஸ்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வேரியபிளுக்கு டேட்டாஸ் வந்து ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவோம், அதுதான் வந்து என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 5. அப்போது இந்த ஏ ஈக்குவல் டு 5 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அசைன் பண்ணிக்கிறேன், ப்ரோக்ராமிங் பார்ட்டில் அசியூம் பண்ணிக்கங்க. ஏ ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி யூசர் கொடுத்தாருன்னா இந்த 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஏக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி பி ஈக்குவல் டு 10, இந்த 10ங்கிற நம்பர் வந்து பிக்கு வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணி டேட்டாஸ் என்ன பண்ணிக்கலாம், இந்த வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணிக்கலாம். இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு. வெறுமனே ஈக்குவல் டு போட்டோம்னா டேட்டாஸ் வந்து அசைன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளுக்கான ப்ராசஸ் வந்து அந்த வேரியபிளுக்குள்ள வந்து நடக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். பைத்தான் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ போலே ரெண்டு வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கங்க. நான் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 5 சொல்லி அசைன் பண்ணிட்டேன். இது ஆர்டினரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதாவது ஈக்குவல் டு சைன் போட்டு அசைன் பண்ணிட்டுனா 10 வந்து ஏக்கு அசைன் ஆயிடுச்சு, 5 வந்து பிக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, ப்ளஸ் ஈக்குவல் டுவா, ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி, என்ன ஆன்சர் வரும், 15 சொல்லிட்டு வரும். நான் இப்போ ஏங்கிறது வேரியபிள் கால் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 15 வந்துருச்சா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம், ஏ மல்டிப்ளை சைன் யூஸ் பண்ணிக்கங்க, ஈக்குவல் டு பி. அப்போது ஏல இருக்கக்கூடிய வேல்யூ பியில் இருக்கக்கூடிய வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எனக்கு என்ன ஆன்சர் கொடுக்குது, 75ன்னு சொல்லிட்டு வரும். வந்துருச்சா. எப்படிங்க, இங்கே வந்து 10 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 5 கொடுத்துருக்கேன், 50 தான் வரணும், ஆன்சர் என்ன 75 வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே என்ன பண்ணிட்டோம், ஏனுடைய வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 15 சொல்லி மாற்றிட்டோம். அப்போது பஃபரில் என்ன இருக்குது, ஏனுடைய வேல்யூ 15ஆக மாறிடுச்சு. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே எடுத்து என்ன பண்ணிக்குது, மல்டிப்ளை பண்ணியிருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார் யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸ்போனன்ஸ் வேல்யூ போட்டு பார்க்கலாம். பி டபுள் ஸ்டார் 2, பி வந்து கால் பண்ணல, என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, பியில் என்ன இருக்குது, இங்கே 5, இங்கே பாருங்கள் இந்த ஆன்சர். ஓகேவா, 5. அப்போது 5 to the power 2 என்ன ஆயிடுச்சு, 25. இதான் வந்து என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஆர் ஆல்சோ கால்ட் as a ternary ஆப்ரேட்டர். அதாவது கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னது, டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னா 3 கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் பாருங்கள். வேரியபிள் நேமு, இங்கே ஒரு கண்டிஷன், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கண்டிஷன், அப்போ 3 ஆப்ரேட்டர்ஸ் உள்ள நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைடு ஒரு ஆப்ரேட்டர், ரைட் சைடு ஆப்ரேட்டர், நெக்ஸ்ட் அசைன் ஆகிறது ஆன்சர். சரியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும்.
இந்த கண்டிஷன் வந்து அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னன்னு சொல்லும், ட்ரூ பார்ட் வந்து வேலை செய்யும். இன்கேஸ் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சிம்பிள் இஃப் எல்ஸ் கான்செப்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதாவது டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூனா எனக்கு ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு ப்ரோக்ராமிங் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஈஸி. எப்பவும் போலே கோடிங் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. 2 வேரியபிளுக்கான வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், a = 10 அண்டு b = 5ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறேன். இந்த ரிசல்ட் வந்து மினிமம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஷார்ட் ஃபார்மில் என்ன பண்ணுறேன், min அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டேன். min = a வந்து பிரிண்ட் பண்ணும். எப்போ, இப்படி இருந்தால், எப்படி, இஃப் a less than b அப்படின்னு இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா எல்ஸ் பியை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ மினிமம் கால் பண்ணலாமா, என்ன வருதுன்னு பார்ப்போமா. 5ன்னு சொல்லிடுச்சு. எஸ் செக் பண்ணலாமா. ஏல என்ன இருக்குது 10, பியில் என்ன இருக்குது 5. கண்டிஷன்ஸ் பாருங்கள். இஃப் a less than b, பியை விட a சிறுசா அப்படின்னு சொல்லி பார்க்குது. அப்போ கண்டிஷன் என்னது, ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னு என்ன ஆயிடுச்சு, செகண்ட் பார்ட்டுக்கு போயிடுச்சு. செகண்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, பிக்குள்ள என்ன இருக்குது 5, அதை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்குது. ஓகேவா. இதுவே ட்ரூ பண்ணி பார்க்கலாமா. a = 100 அண்டு b = 5. ஓகேவா. நெக்ஸ்ட்டு a = 100 அண்டு b = 50. சரியா, கொடுத்தாச்சு. இப்போ அதே ஃபார்முலா டைப் பண்ணலாமா. மினிமம் = a if a greater than b else b. இப்போ மினிமம் கால் பண்ணுங்கள். எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். 100. எஸ் கரெக்ட் ஆயிடுச்சா. எப்படி, பியை விட ஏ பெருசு. அப்போ கண்டிஷன் ட்ரூவா. அப்போ ட்ரூ பார்ட்டில் என்ன இருக்குது, ஏ. இந்த ஏக்குள்ள என்ன இருக்குது, இந்த 100. அப்போ 100 இங்கே ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இதுதான் வந்து என்னது, கண்டிஷனல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் டெலிமீட்டர்ஸ். இந்த டெலிமீட்டர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இந்த டெலிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் சிம்பிள் எல்லாமே கோடிங் பார்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை வந்து என்னது, டெலிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டோக்கன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கான்செப்டான ஐடென்டிஃபயர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னென்னலாம் இருக்கலாம், என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அதனுடைய யூசேஜ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த என்னென்ன கீவேர்டு இருக்குது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கங்க. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா தான் வேரியபிள் க்ரியேட் பண்ணுற போது இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. இல்லாட்டினா என்ன ஆயிரும், நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஆப்ரேட்டர்ஸ்னால் எதுக்கு, அதில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதில் ஆப்ரண்ட்னா என்னது, ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆப்ரண்ட்னா வேரியபிள், ஆப்ரேட்டர்ஸ்னால் சிம்பிள்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். பேசிக் கால்குலேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து என்னது, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு, அதை நீங்கள் ரீகால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். 2 வேல்யூவை செக் பண்ணுறதா வந்து என்னது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ட்ரூனா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் ஃபால்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இதுக்கான சிம்பிள்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு என்னது, 2 கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னால் ஃபால்ஸு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இதில் என்னென்ன சைன் இருக்குது, அண்டு, ஆறு, நாட்டு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, அண்டு ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு ஒன்றே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும், எக்ஸிட் ஆயிரும். ஓகேவா. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு சிம்பிளாக ஒரு சார்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அண்டுனா ட்ரூனா தான் ட்ரூ, எனி ஒன் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். ஆறுனா ரெண்டுமே ஃபால்ஸ்னா தான் ஃபால்ஸு, எனி ஒன் ட்ரூனா ட்ரூ. நாட்டுனா ட்ரூனா ஃபால்ஸு, ஃபால்ஸ்னா ட்ரூ. சரியா, இந்த சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்னது,
assigning values to the variable using equal to sign. இப்போ equal to sign யூஸ் பண்ணி வேல்யூஸ் வந்து என்ன பண்ணுவோம், வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுவோம். அதான் வந்து என்னது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதனோட டைப்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னது டெர்னரி ஆப்ரேட்டர். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு சிம்பிள் இஃப் எல்ஸ் சொல்லாமா, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ பார்ட் வந்து வேலை செய்யும். இன்கேஸ் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பார்ட் வந்து வேலை செய்யும். சரியா? நெக்ஸ்ட்டு டீலிமிட்டர்ஸ் பார்த்தோம். டீலிமிட்டர்ஸ்னு என்னென்ன ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் பார்ட்டில் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்க்கெல்லாம் பேர் என்னது டீலிமிட்டர்ஸ். அதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க, டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் லிட்ரல்ஸ் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.